Hi friends, welcome back to Shavana's Lifestyle Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். ரைஸ் கீர். இந்த ரெசிபி செய்யிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் 100 gram, soaked almond 15, soaked pista 10, cashews 10, sugar 200 gram, milk half liter, sugarless khova 50 gram, cardamom 5 number, cinnamon 3 small pieces எடுத்துர்க்கேன். ஒரு மிக்ஸி ஜார்ல பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி ஒண்ணும் பாதியுமா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இத ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வாட்டர் ஆட் பண்ணி சோக் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல soaked almonds, soaked pista இத ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வாட்டர் இல்லனா milk ஆட் பண்ணி ஸ்மூத் பேஸ்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 to 3 tablespoon ghee ஆட் பண்ணிக்கலாம். ghee ஹீட் ஆனதுக்கு அப்புறம் cinnamon and cardamom ஆட் பண்ணிக்கலாம். cashews ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ghee-ல ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 1/2 liter வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் பாயில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல சோக் பண்ணி வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் ரைஸ் இந்த வாட்டர்லயே குக் ஆயிடுச்சு. இப்போ 1/2 liter milk ஆட் பண்ணிக்கலாம். இந்த milk, water and rice இது நல்லா blend ஆகி குக் ஆகி வரணும். இந்த கீர் ரெசிபிக்கு ரைஸ் வந்து மேஷ் ஆகிற மாதிரி குக் ஆக கூடாது. நம்ம கீர் சாப்பிட்றப்ப ரைஸ் பல்லுல கடிபடுற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் அண்ட் பிஸ்தா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணி ஆட் பண்றதால பாதாம் அண்ட் பிஸ்தா பேஸ்ட் ரொம்ப குயிக்கா குக் ஆயிடும். இப்போ ஸ்வீட்லெஸ் கோவா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்லெஸ் கோவா கிடைக்கலனா ஸ்வீட் உள்ள கோவாவை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் சுகரோட லெவலை வந்து ஹாஃபா நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கணும். நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இந்த கோவா நல்லா மெல்ட் ஆகி வரணும். கோவா நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் 200 grams of sugar ஆட் பண்ணிக்கலாம். sugar நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியான ரெசிபி. நம்ம sugar, கோவா, பாதாம் பிஸ்தா பேஸ்ட், milk இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அவ்வளவுதான் फ्रेंड्स, நம்மளோட கீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.